Good morning students. Now I am going to topic about gravitational potential energy near the surface of the earth. Already I have explained the topic about gravitational potential energy, isn't it? Now that gravitational potential energy near the surface of the earth. Okay, surface of the earth means நம்ம எர்த்து தெரியும்ல, நம்ம பூமியோட பரப்பில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து சர்டன் ஹைட்டில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு போகிறோம். அதை இப்போ இங்கே உள்ளே கொண்டு வரோம் பாருங்கள். when an object of mass m is raised உங்களுக்கு தெரியும், இப்படியே தூக்குறது டு எங்கே ஹைட்டு, சர்டன் ஹைட்டுக்கு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருந்ததை ஒரு சர்டன் ஹைட்டுக்கு நம்ம என்ன கொண்டு போகிறோம், மேலே தூக்கிட்டு போகிறோம். ரைட்டா? த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த ஆப்ஜெக்ட் இஸ் mgh. அப்போது அந்த சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம மேலே தூக்கிக்கிட்டு போகும்போது அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா mgh. m இஸ் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு. ஹெச்ங்கிறது இங்கேருந்து சர்டன் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போனோம்ல, அந்த ஹெச். அதோட என்னது கிராவிட்டிக்கு எகென்ஸ்டாக நம்ம தூக்கிட்டு போகிறோம் மேலே கூட்டு. அப்போ இங்கே கிராவிட்டியும் இருக்குது. எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு, சர்டன் ஹைட்டு கொண்டு போகிறதுனால ஹெச், கிராவிட்டி இருக்கிறதுனால ஹைட். ஸோ mgh அதான் ஸ்டோர் ஆகுது எங்கே, அந்த ஆப்ஜெக்ட். The general expression for gravitational potential energy, ஓகேவா? mgh அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது நம்ம. ஸோ இப்போ கன்சிடர் என்ன பண்ணுறோம், இந்த எர்த்துங்கிறது நம்மளோட பூமி தெரியும். அண்ட் மாஸ் சிஸ்டம், எம்ங்கிறது மாஸு. ஓகே. ஆறுங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் சென்டர் ஆஃப் த எர்த்து. இந்த இருக்குது பாருங்கள், ஆர் இருக்கு. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதுதான் சென்டர் ஆஃப் த எர்த்து. இந்த REங்கிறது பாருங்க ரேடியஸ் ஆஃப் த எர்த். அதாவது இங்கேருந்து இவ்வளோ தூரம் இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை இங்கே கொண்டு போகிறோம். அப்போது இதுதான் வந்து எர்த் சர்ஃபேஸ். நல்லா லிசன் பண்ணுங்கள். இது சென்டர் ஆஃப் த எர்த்து, இது எர்த் சர்ஃபேஸ். இந்த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை மேலே கொண்டு போகிறோம், அதோட மாஸ் m. அப்போது இந்த ஹைட்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் த எர்த் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னென்னா ஆர். அப்போ ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுங்கிறது சென்டர் ஆஃப் த, ஓங்கிறது சென்டர் ஆஃப் த எர்த், ஆரிஜின் சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ அப்போ ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த எர்த் அண்ட் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் அதுதான் இங்கே இப்போ நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? யூங்கிற லெட்டர் தான் நம்ம நோட் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ், isn't it? -GMEM/r. மைனஸ் ஏன் நான் போட்டுறேன்னு சொல்கிறேன், எகென்ஸ்ட் த கிராவிட்டி. ஓகே. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் -GMEM/r. இப்போது நம்ம இங்கே ஆர் போட்டோம் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆறு நம்ம என்னென்னு போட்டோம், RE + H தானே போடுவோம். REங்கிறது வந்து இந்த சென்டர் ஆஃப் த ஆர்பிட்லேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து சர்டன் ஹைட்டு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து H. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு ஆர் வேணும்னா என்ன அர்த்தம், RE + H அதானே. இப்போ ஆர் இருக்குது, இதையும் நம்ம ஆட் பண்ணால் தான் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதான் RE + H. ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். R is equal to RE + H. இப்போ RE அப்படிங்கிறது என்னது, நமக்கு ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. REங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. H அப்படிங்கிறது என்னது, ஹைட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். இந்த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து சர்டன் ஹைட்டு கொண்டு போகிற பாருங்கள், அதான் H. ஓகேவா? இது அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ U is equal to ஃபார்முலா -GMEM. இந்த ஆருக்கு பதிலாக நமக்கு என்னென்னு தெரியும், என்ன, RE + H. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது சர்டன் ஹைட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போனோம் பார்த்தீங்களா, அது ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை விட ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் மேலே போக போக வந்து நமக்கு இது வந்து என்ன ஆகணும், கம்மியாக தான் வரும். ஓகே. இப்போ ஈக்குவேஷன் 2, இந்த ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மாடிஃபை பண்ணுறோம். எப்படி? U is equal to -GMEM இந்த இருக்குது பாருங்கள் RE + இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த RE இருக்குது பார்த்தீங்களா, REயை நம்ம வெளியில் எடுக்கும்போது என்ன வரும், அது எந்த இடத்துல RE இருக்கோ அந்த இடத்துல 1 வரும். எதில் இல்லையோ அது வந்து டிவைடில் வரும். தெரியும் தானே, நம்ம மேத்ஸில் படிச்சிருக்கோம். அப்போது -GMEM/RE. ஓகேவா? அப்போ REயை வெளியில் எடுத்துட்டோம். இந்த இடத்துல 1 ப்ளஸ் இங்கே RE இருக்கா, இல்லை. அப்போ H/RE.
ஓகேவா. நெக்ஸ்ட் u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GMEM பை RE வெளியே எடுத்துட்டோம். இந்த டேர்மை மட்டும் என்ன பண்ணுறோம்னா மேலே கொண்டு போகிறோம். இந்த டேர்மை மட்டும் மேலே கொண்டு போகிறோம். அப்போ இங்கே வந்து என்ன டேர்மில் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் டேர்மில் இருக்குது. இது அப்படியே மேலே போகும்போது என்ன டேர்மில் வரும், மைனஸ் டேர்மில் வரும். அப்போ 1 ப்ளஸ் h பை RE என்ன வரும், -1 வருதா. நெக்ஸ்ட்டு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். by using binomial expansion and neglecting the higher order terms. இப்போ எடுக்கிறோம். நமக்கு binomial expansion என்னன்னு தெரியும், 1 plus x power n. ஓகேவா. அப்போ 1 plus இதை வந்து என்ன பண்ணுறோம், உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். இதான binomial equation. ஸோ 1 plus x power n, 1 plus இந்த பவரில் இருக்கிறத உள்ளே கொண்டு வந்து இந்த எக்ஸ் டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. நமக்கு இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, h by RE இருக்குது. அப்போ h by REங்கிறது நமக்கு எக்ஸ். ஸோ அப்போ 1 plus h by RE. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த -1 எடுத்துருக்கோம்ல, இப்போ இந்த இங்கே எண்ணுக்கு பதிலாக இங்கே -1 இருக்குது. அப்போ இந்த எண்ணை கொண்டு வந்து இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த டேர்மை இங்கே உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்னவாயிரும், 1 மைனஸ் h by RE. ஓகேவா. நெக்ஸ்ட் u is equal to minus GMEM by RE. இப்போ இங்கே வாங்க, இந்த டேர்மை கொண்டு இது அப்படியே போட்டிருக்கோம், 1 minus h by RE. This is the equation number 4. mங்கிறது ஆல்ரெடி we have no mass of the earth surface, isn't it? m is the mass of the earth surface. இப்போ நம்ம இதுக்கு முன்னால் ஒரு டேர்ம் படிச்சிருப்போம். எங்கே புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், g is equal to GME by RE ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். ஓகேவா. g is equal to GME by RE ஸ்கொயருங்கிற ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். இப்போது இந்த ஈக்குவேஷனில் வச்சு நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாடி இதிலேருந்து கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த உங்களுக்கு தனியாகவே போட்டு தரேன். என்ன ஃபார்முலா இது வரைக்கும் தெரியுமா, g இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்போம், GME பை RE ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இங்கே m இல்லை, இங்கேயும் m இல்லை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, மல்டிப்ளை பை m on both side ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா m ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே வருமா, GM இஸ் ஈக்குவல் டு அடுத்து என்ன வரும், GMEM by RE ஸ்கொயர். ஓகே. இங்கே வந்து ரெண்டு இ இருக்குது, RE இருக்குது பார்த்தீங்களா. இதை ஒரு ஈயை வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. என்ன பண்ணுறோம், GMRE இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் என்ன வரும், GMEM by ஒரு RE இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ ஒரு RE இங்கே இருக்குது, ரைட்டா. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கிறோம். ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 4 போட்டு இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 5, இந்த ஈக்குவேஷன் 5லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் 5 என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா. இதில் எழுதிக்கிடுவோம், ஈக்குவேஷன் 5 substitute in equation 4ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷன் 4 எழுதி வச்சுக்கிறோமா, u is equal to minus GMEM by RE. ஓகேவா. 1 minus h by RE. இதான் இப்போ ஈக்குவேஷன் நம்பர் இது 5. ஓகே சார், ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போது u இஸ் ஈக்குவல் டு இந்த GMEM பை REக்கு பதில் என்ன வருது, GMEM பை REக்கு பதில் என்ன வரும், GMRE போட்டிருக்கோமா, GMRE போட்டிருக்கோமா. ஓகே. அடுத்து இங்கே என்ன டேர்ம் இருக்குது, 1 மைனஸ் h பை RE. இதை அப்படியே போட்டுருக்கோம். இந்த டேர்மை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1 by HRE. இப்போ u இஸ் ஈக்குவல் இதை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறாங்க. உனக்குள்ள மல்டிப்ளை சிம்பிள் தானே, மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், இப்படி போட்டுக்கிறோங்க, எப்படி போட்டு MGRE எப்படி போட்ட ரைட்டு தான், MGRE இன்ட்டு 1 MGRE. அடுத்து மைனஸ், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, இங்கே மைனஸ் டேர்ம் இருக்குது, அதை போட மறந்துடக்கூடாது. இங்கே மைனஸ் இருக்குல்ல, இங்கே போடல மைனஸ் டேர்ம். அடுத்து இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்னவாயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா. அப்போ MGRE H by RE வருமா. இந்த MGRE இருக்குல்லப்பா, இதை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். என்ன இது, MGRE இன்ட்டு 1 மைனஸ் MGRE. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அடுத்து MGRE H இருக்குல்ல, ஆல்ரெடி H பை இந்த RE. இப்போ இந்த REவும் இந்த REவும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் என்ன இருக்குது, u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் MGRE ப்ளஸ் MGH இருக்கா, MGH இருக்கு. ஓகேவா. இப்போ இந்த டேர்மை எடுத்துக்கிட்டோம். ஓகேவா. இந்த டேர்மில் இருந்தால் நம்ம என்ன பார்க்க, இது ஒரு எடுத்துக்கிட்டோம்.
அடுத்து இந்த இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் நம்ம ஆல்ரெடி 5ன்னு பார்த்துருக்கோம்ல, இதை வந்து 6ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, த ஃபஸ்ட் டேர்ம் இந்த எக்ஸ்ப்ரெஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஹைட். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எதை டிபெண்ட் பண்ணலை அப்படின்னா ஹெச்சை வந்து டிபெண்ட் பண்ணலை, அதனால தான் இதை இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் செகண்ட் டேர்ம் வந்து என்னது பண்ணியிருக்கு, ஹெச்சை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை ஒரு சர்டன் ஹைட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். எங்கேருந்து, இப்போ எனக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை சர்டன் ஹைட், இப்போ சர்டன் ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ H1 இருக்குது. ஸோ இந்த H1லேருந்து இங்கே H2ங்கிற பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே H1ல் ஃபார்ம் ஆகும்ல, அப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா U of H1. இங்கே இந்த H1ங்கிற ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி U of H1 is equal to மைனஸ் mgRe ப்ளஸ் mgH1. அவ்வளோதான். அந்த இது அப்படியே எழுதியிருக்கோம், மைனஸ் mgRe ப்ளஸ் mg. இந்த ஹச்சுன்னு இருக்கிற இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த பாயிண்ட் H1 அப்படிங்கிற டேர்ம்ங்கிறதுனால H1 போட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா, அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த பாயிண்ட் H2 அப்படின்ற போது U of H2 is equal to மைனஸ் mgRe ப்ளஸ் mgH2. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 7 வச்சுக்குவோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னு வச்சுக்குவோம். அப்போ U of H1ங்கிறது மைனஸ் mgRe ப்ளஸ் mgH1, U of H2 is equal to மைனஸ் mgRe ப்ளஸ் mgH2. திஸ் இஸ் த ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ 7th 8th எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எந்த பாயிண்ட்டுக்கும் H2க்கும் H1க்கும் கண்டுபிடிப்போம். அப்படித்தானே? இப்போ நெக்ஸ்ட்டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி, the potential energy difference between எதுக்கு எது கடையில் H1 and H2 என்ன வரும், U of H2 மைனஸ் U of H1 வருமா இல்லையா? சரி, U of H2ங்கிறது நமக்கு எழுதிக்கிறணும், ஃபார்முலா எழுதிக்கிறணும். H2 என்னது, மைனஸ் mgRe ப்ளஸ் mgH2. இதுதான் U of H2. அடுத்து மைனஸ் U of H1 என்னன்னு தெரியுமா நமக்கு, என்ன, mgRe ப்ளஸ் mgH1. இதானே? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், U of H2 இந்த ஃபார்முலா எழுதிட்டோம். அடுத்து ஒரு மைனஸ் வரும், இந்த மைனஸ் இங்கே போட்டுட்டோம், இந்த மைனஸை போட்டுட்டோம். இப்போ அதை எழுதலாமா, எடுத்து என்ன, U of H2 மைனஸ் U of H1 என்ன எழுதுங்க, மைனஸ் mgRe ப்ளஸ் mgH2. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அதனால தான் அதை போட்டுக்கிறோம், mgRe ப்ளஸ் mgH1. ஓகேவா? எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்துலேயும் வந்து எது காமனாக இருக்குங்கிறத பார்த்துக்கிறோம். இங்கே mg எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ரைட்டா? அடுத்து இங்கே RE இருக்குது, இங்கேயும் RE இருக்குது. ரைட்டா? அது தனியாக எடுத்து எழுதிக்கிறலாமா? அப்போ என்ன வரும், mg எடுத்தாச்சா, mg எடுத்தாச்சு. அடுத்து இங்கே இப்போ இந்த இதில் நீங்கள் ஒரு காமன் எடுத்துக்கிறோன்னா மைனஸ் mgRe ப்ளஸ் mgRe. ரைட்டா? இந்த மைனஸ் mgReயும் இந்த ப்ளஸ் mgReயும் கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த டேர்ம் தான் இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதிக்கிறோமா, mgH2 ப்ளஸ் mgH1. ஓகேவா? இந்த மைனஸ் mgRe ப்ளஸ் mgRe கேன்சல், ரிமைனிங் வேல்யூ mgH2 ப்ளஸ் mgH1. தெளிவாக எழுதிக்கிறேன், mgH2 ப்ளஸ் mgH1. இது ரெண்டில் எது காமனாக இருக்குது, mg காமனாக இருக்குது. ஸோ அப்போ mgயை வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் வேல்யூ என்ன, H2 ப்ளஸ் H1. அப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ், த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட். அப்போ U of H2 மைனஸ் U of H1 என்ன வேல்யூ, mgH2 ப்ளஸ் H1 வந்துருச்சா? இப்போ தான் நீங்கள் இங்கே ஒரு இது பண்ணணும், என்ன அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, மைனஸ் mgRe ப்ளஸ் mgH2, அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் mgRe. இப்போ இது ப்ளஸ் ஆயிரும், இந்த டேர்ம் ப்ளஸ் ஆயிரும். ஆனால் இந்த டேர்ம் என்னவாயிரும், இங்கே இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இதுதான் ப்ளஸ் ஆகும். அப்போ இந்த மைனஸ் இருக்குது. ரைட்டா? அப்போ நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் விடுவீங்க. இப்போ இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இந்த மைனஸ் இன்ட்டு இங்கே வந்து என்னவாயிரும், இங்கே ப்ளஸ் இருக்கிறது, அப்போ மைனஸ் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன போடணும், மைனஸ் mgH1 போடணும். ஓகேவா? அப்போ mgH2 மைனஸ் mgH1. அப்போ mg வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா H2 மைனஸ் H1. ஓகேவா?
அந்த தப்பு விடக்கூடாது. அப்போது u of h1 is equal to mgயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம், h2 minus h1. ஓகேவா? இந்த இதில் தான் இந்த டேர்ம் mgRன்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் இதில் கொடுக்கல. ஸோ இந்த 6.35ங்கிற ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். அதாவது 6 புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 6.53. எந்த 6.53ங்கிற டேர்ம் இங்கே என்ன வருது அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த 6th ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, the term can be omitted or taken to 0. இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 0 எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஒமிட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, the gravitational potential energy stored in the particle of mass m. கிராவிடேஷன் அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற பாஸ் இந்த சர்டன் ஹைட்லேருந்து இங்கேருந்து ஒரு எம், இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த எம்ங்கிற ஹைட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இப்போ கொண்டு வரோம். என்னென்னா த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் எம், எங்கே அட் எ ஹைட்டில் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், அப்போது mgh. இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் வந்து யூங்கிறது 0, ஆனால் இங்கே வந்து mgh. பட் எர்த்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலங்கிறது இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, சர்டன் ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு mgh. ஓகேவா? அதுதான் இங்கே. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒர்க் டன் நடக்குது எங்கே, அந்த பார்ட்டிக்கல். எப்போ, when we take the mass m from the surface of the earth. சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 தான். அதை சர்டன் ஹைட்டுக்கு நம்ம தூக்கிட்டு போகும்போது தான் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு ஸ்டோர் ஆகுது. எங்கேன்னா அந்த சர்டன் ஹைட்டில் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான். அப்போ எம் உள்ள மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து சர்டன் ஹைட்டுக்கு நம்ம தூக்கிட்டு போகும்போது அங்கே ஒரு ஒர்க் நடக்குது. அதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? The next topic is gravitational potential. The gravitational field E. ஓகேவா? அந்த gravitational field E அதை வந்து நம்ம வெக்டர் ஃபார்மில் சொல்லுவோம். புரியுதா? gravitational field E vector depends only on the source mass which creates the field. இதில் சோர்ஸ் மாஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை சர்டன் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஆப்ஜெக்ட்லேயே ஒரு யூனிட், அதாவது இதில் இருக்கிற ஒரு யூனிட் அதை எடுத்து சர்டன் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போகிறோம். இது ஆல்ரெடி இந்த சம் வீடியோஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ m1 இதோட ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து m1. இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு இதை எடுத்து வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து என்னது, m2. எவ்வளோ டிஸ்டன்ஸில், ஆறுங்கிற டிஸ்டன்ஸில். அப்போ இந்த m1 இருக்குது பாருங்கள், இதுதான் சோர்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து யூனிட் மாஸ், இங்கேருந்து எடுத்துகிட்டு போன ஒரு யூனிட். ஸோ இதுதான் சோர்ஸ் மாஸ். அப்போது இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு E வெக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சோர்ஸ் மாஸை டிபெண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் வந்து க்ரியேட் பண்ணும். எதை, கிராவிட்டியை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அதனால தான் இ வெக்டார் அப்படிங்க, இதனால தான் வெக்டார் போட்டிருக்கோம். இதே ஸ்கேலார் குவான்டிட்டி மட்டும் சொல்லியிருந்தோம்னா அந்த இடத்துல என்ன வராது, இந்த சிம்பிள், இந்த வெக்டர் சிம்பிள் வராது. ஓகேவா? ஸோ வெக்டர் எங்கே வருதோ அப்போ தான் அந்த மேலே வெக்டர் ஃபார்முலா நம்ம போடுவோம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கே கீழே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள், இதில் 4 ஃபார்முலாஸ் வந்து வெரி இந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபார்முலாஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -gm1 m2/r². இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இது ஃபோர்ஸ் வெக்டர். அண்ட் இது வந்து என்னது, கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன, இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -gm1 m2. இது வந்து ஃபோர்ஸுக்கு நம்ம கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்குன்னு ஒன்று படிச்சிருப்போம்ல, அந்த இது. அடுத்து இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -gm1/r². திஸ் இஸ் போத் ஆர் வெக்டர் குவான்டிட்டிஸ். அடுத்து இந்த யூக்கும் விக்கு நான் வெக்டர் போட்டிருக்கேனா, போடலை, ஏன்னா தீஸ் ஆர் ஆல் த ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ u இஸ் ஈக்குவல் டு -gm1 m2/r. p இஸ் ஈக்குவல் டு இது யூங்கிறது என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த விங்கிறது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இது ரெண்டும் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, போத்தா ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். ஓகேவா? அது வந்து என்னென்னா m1ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது, அது இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிட்டு போகிறோம். ஓகேவா? அப்போது ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தேவைப்படுது. அதாவது என்னென்னா ஒரு ஒர்க் நடக்குது, இங்கே நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. எதை, ஒரு ஆப்ஜெக்டை இங்கே இருக்கிறதுலேருந்து இந்த சர்டன் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு இங்கே ஒரு ஒர்க் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ட் தேவைப்படுது. எதுக்கு, டு பிரிங் யூனிட் மாஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு த டிஸ்டன்ஸ். இன்ஃபினிட்டி டு த டிஸ்டன்ஸ் ஆர்.
ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு கொண்டு வர்றதுக்கு அங்கே ஒர்க்கு தேவைப்படுது. அதை நம்ம எதில் நோட் பண்ணுறோம்? விஆர். அப்போ இந்த விஆர் அப்படிங்கிறது சிம்பிள் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது. இதை யூ ஆஃப் ஆர்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. வி ஆஃப் ஆர் யூங்கிறது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து என்னது? வி ஆஃப் ஆருங்கிறது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இதை வந்து இன்னொரு ஃபார்மில் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவலன்ட் டு வந்து தான் இங்கே தேவைப்படுது. ஒரு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் கொண்டு வரோம். ஒரு டிஸ்டன்ஸில் கொண்டு வரோம். எது? இந்த amount of work required to bring the unit mass from infinity to the distance. ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம். இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் அந்த யூனிட் மாஸை கொண்டு போய் வைக்கிறதுக்கு எந்த ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில், ஓகேவா, ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய யூனிட் மாஸை எடுத்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒர்க்கு அதுதான். இது இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவலன்ட் டு த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. யூங்கிறது நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. வி ஆஃப் ஆருங்கிறது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவலன்ட் டு த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்கே நம்ம என்ன நோட் பண்ணால்? யூங்கிறது. இது வந்து அடுத்து per unit mass m at the same distance r. அதாவது இங்கனுக்குள்ள ஒரு இருக்கிற ஆப்ஜெக்ட் அதே ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிகுலர் அதாவது மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய தூரம் அதுதான். இப்போ நீங்கள் அதை சிம்பிளிஃபை எப்படி சொல்லலாம் அப்படின்னா த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ். அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். யூங்கிறது என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. எதில்? ஜூல்ங்கிறது நோட் பண்ணுவோம். மாஸுங்கிறது கிலோகிராம். அப்போ ஜூல் பெர் கிலோகிராம் சொல்லலாம், அல்லது ஜூல் கிலோகிராம் பவர் -1 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இதுதான். அப்போ இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதை நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஃப்ரம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து கொண்டு வரோம். அப்படி தானே? இது யூங்கிறது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, விங்கிறது ஆருங்கிறது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அப்போ இந்த ஃபார்மில் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது? இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ 2 மாசஸ் ரெடி பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது m1 அண்ட் திஸ் இஸ் m2. இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஓகேவா? ஸோ அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் அதை கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில்? ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ அப்போ இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் மாஸ் m1, ஓகேவா, பை மேக்கிங் m2 ஈக்குவல் டு யூனிட்டி. அதாவது இந்த m1 இந்த m2 ஈக்குவல் யூனிட்டி. ஓகே, இது தான். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? விஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gm1 by r minus gm1 by r. This is the equation number 1ன்னு வச்சுக்குவோம். இப்போது இதுதான் நமக்கு இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரியும்? m1, ஓகேவா? இதுங்கிறது பாயிண்ட் மாஸ் m1. எவ்வளோ டிஸ்டன்ஸு? r. அதாவது இந்த m1 ஆப்ஜெக்டை ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் ஆடுங்கிற டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம் பாயிண்ட். ஓகே, அதே பாயிண்ட் மாஸ். ஓகே, இப்போது அதே பாயிண்ட் மாஸ் பிளேஸ்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ். இது P இஸ் ஏ பாயிண்ட் மாஸ் பிளேஸ்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ். ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் வைக்கிறோம். இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் வெக்டர் குவான்டிட்டிஸ். அதுதான் நம்ம இங்கே சொன்னோம். இங்கே இது கிராவிடேஷனல் ஃபீல்டு E, இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், போத் ஆர் வெக்டர் குவான்டிட்டிஸ். ஓகேவா? அடுத்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது என்னது? இது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், போத் ஆர் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அண்ட் வெக்டர் குவான்டிட்டிஸ் ரெண்டையுமே வந்து பகுப்பாய்வு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா ஒரு சர்டன் ஹைட்டில் இருக்குது. என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் ஹைட்டில் என்னது? ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்பிள் வந்து எதை நோக்கி விழுகுது? சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை நோக்கி வருது. ஓகேவா? அப்போ கிராவிட்டி புல்ஸ் இழுக்கப்படுது. எது மூலமாக? அதாவது இந்த ஆப்பிள் வந்து புல்ஸ் டவுன்வேர்டு, கீழே வருது. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? கிராவிட்டி புல்ஸ் டவுன்வேர்ட்ஸ். அதே நமக்கு தெரியும்ல எப்போவுமே. அப்போ இந்த டைரெக்ஷனில் வருது. ஓகேவா? அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னொரு கான்செப்ட். இங்கே இருக்க ஆப்ஜெக்ட், ஓகேவா? இதுதான் இந்த இங்கே இருக்க ஆப்பிள் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னது? கீழே வருது. இங்கேருந்து சர்டன் ஹைட்டில் வருது. திரும்ப அடுத்து அண்டர் த கிராவிட்டி. இதுதான் எர்த் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேருந்து வரும்போது ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், அதிகமான கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருக்கும். ஹையர்
கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அடுத்து இங்கே வரும்போது லோயர் கிராவிடேஷன். ஒரு பாலையே நம்ம வந்து மேலே தூக்கி போட்டுருன்னு வச்சுங்களேன், மேலே ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரும்போது வேகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரும்போது கொஞ்சம் கிராவிடேஷன் கொஞ்சம் கம்மியாக வரும், ஃபோர்ஸ் வந்து கம்மியாக வரும். அப்போ ரொம்ப டாப்லேருந்து வரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை விட கீழே வரும்போது இன்னும் கொஞ்சம் இதாகும். அதான் லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஓகே, இவ்வளோ தான் இது டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, VR. இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் VR அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். நமக்கு ஃபார்முலா என்ன? V is equal to நமக்கு தெரியும் -GME/R. இதான ஃபார்முலா நமக்கு. அப்போது இங்கே இந்த ஆறுங்கிற டேர்ம் என்ன நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த இதில் எடுத்துக்கிறோம்னா நியர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் R + H, இங்கேருந்து 1 இங்கேருந்து 1, அப்போ ஆரை வந்து R + Hன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ V இந்த இடத்துல R இதுக்கு ஈக்குவல், இந்த ஆருக்கு ஈக்குவல், ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவல். ஸோ அப்போ -GME/Rங்கிறது என்ன வரும்? R + Hன்னு வரும். ரைட்டா? ஏன்னா இந்த R is equal to நமக்கு எதுக்கு ஈக்குவல்? R + Hக்கு ஈக்குவல். ஸோ அப்போ V is equal to -GME/R + H. இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் வச்சுக்கணும், இதை 2ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இப்போ -GME/R + Hன்னு போட்டுக்கிட்டோமா? நெக்ஸ்ட்டு த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் VR அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இது நான் என்ன சொன்னேன்? இங்கேருந்து இங்கே வரும்போது தான் இதோட ஃபார்முலா. அதாவது V of R potential is equal to -GME/R + H. அடுத்து the gravitational potential VR இருக்கு பாருங்களா, அது வந்து என்னதுன்னா on the surface of the earth. on the surface of the earth என்ன வருதுன்னு பார்ப்போமா? on the surface of the earth என்ன வரும்? VR is equal to இதுதான் இப்போ R, இது வந்து எங்கே? கீழே surface of the earthல. அப்போ surface of the earthக்கு மேலே உள்ளது வந்து என்னது? R is equal to R + H. இது R. ஸோ அப்போ இது என்ன வரும்? V of R is equal to R என்ன வரும்? -GME/R. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த V of R is equal to R இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கம்மியாக வரும். ஏன்னா அங்கே ஹையர் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அங்கே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அதிகம் தானே. எங்கே? V of R is equal to R + H. அதாவது இந்த ஹைட்டில் இருக்கும்போது அதிகம், எதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே. அப்போது இங்கே என்ன இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the gravitational potential energy near the surface of the earth at height h is mgh. the gravitational potential at the point அதை GH நோட் பண்ணுறோம். எங்கே அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம MGH நோட் பண்ணுவோம். அதே சர்டன் ஹைட்டில் இங்கேருந்து திரும்ப வருது பார்த்தீங்களா, இங்கே வருது, இங்கே கொண்டு வரும்போது நம்ம அதை என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா GH. அதாவது எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, V of H is equal to U of H/m தானே படித்தோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி பை யூனிட் மாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதாவது the gravitational potential is equivalent to the gravitational potential energy per unit mass தானே படித்தோம். அப்போ m. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? mgh/m. அப்போ m கேன்சல், ரிமைனிங் வேல்யூ என்ன? GHன்னு இருக்கும். ஓகேவா? அதுதான். இப்போ இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் 0 சின்ஸ் H is equal to 0. அதாவது இந்த இடத்துல வந்து 0ன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே வரும்போது ஹைட் இருக்குது, பட் இங்கேருந்து இந்த லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே வருது பாருங்கள் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், இந்த இடத்துலேருந்து இங்கே வரும்போது ஹைட் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஹைட் இருக்கா? 0. அப்போ H is equal to 0. எங்கே? சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் வந்து H is equal to 0ன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் வந்து H is equal to 0. அதுதான். ஸோ the apple falls from the region of the higher gravitational potential to a lower gravitational potential. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மாஸ் வில் மூவ் எங்கேருந்து? ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு த லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அதாவது ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஆகுது? மாஸ் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அதே தான். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு இது வந்து ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எதை நோக்கி வருது அப்படின்னா டு த லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அதாவது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் குறைவான இருக்கிற இடத்துக்கு வந்து வருது மேலே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி தான் மாஸும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு கொடுத்துருப்பாங்க. என்ன? எக்ஸாம்பிள் 6.5ல் வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஹில் டு த கிரவுண்ட். அதாவது அதிகமான இடத்துலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் குற்றாலம் ஃபால்ஸு, எல்லா ஃபால்ஸுக்கு போயிருப்பீங்க, புரியுதா? அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹையர் கிராவிடேஷனில் தான் லோயர் கிராவிடேஷனலுக்கு ஃபால்ஸ் அது வாட்டர் வந்து என்னவாகும் அப்படின்னா ஃபால்ஸ் ஆகும். ரைட்டாக? குற்றாலத்துக்கு போயிருப்போம், கொடைக்கானலத்துக்கு போயிருப்போம், அந்த ஃபைவ் ஃபால்ஸுக்கு போயிருக்கோம்னா இந்த அருவி, எந்த ஒரு அருவிக்கு போனாலுமே டாப்பில் இருந்து தான் கீழே தண்ணி வாட்டர் வந்து என்னவாகும்? ஃப்ளோவாகும்.
ரைட்டா? அது ஏன் அப்படின்னா த டாப் ஆஃப் த ஹில் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது எங்கே, இந்த இடத்துக்கு. இது லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அப்போ ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்லேருந்து இந்த லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு இதாகுது. அப்போது ஹில்ஸில் பார்க்கும்போது அங்கே ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் கம்பேர் தென் த கிரவுண்டு. ஓகேவா? கம்பேர் தென் த கிரவுண்டு. கிரவுண்டில் வந்து கம்மியாக இருக்கும். எது? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். எங்கே விட? டாப்பில் இருந்து, அதாவது ஹில்ஸில் இருந்து. அங்கேருந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.